உழைப்பாளி தினம்மா என்ன அதுக்காக தான் அர்த்தம். மரியாதைலாம் கிடையாதுக்கா. வேலைக்கு வந்தால் சம்பளம் சம்பளம் வந்தால் அவ்வளோதான், வீட்டுக்கு கொடுக்கலாம். மரியாதைலாம் கிடையாது. குடிக்கவே பத்த மாட்டேது. எங்கே பத்து ஏதாவது வீட்டுக்கு இரநூறுவா கொடுப்பேன். அது இரநூறுவா மறுநாள் காலையில் கோட்டருக்கு வாங்கிக்குவோம், அவ்வளோதான். அவங்களும் உழைப்பாளி தான், நாங்களும் உழைப்பாளி தான். அவங்களுக்கு அந்த மகாவீர் ஜெயந்தி லீவ் விட்றாங்க, நேற்று லீவ் விட்றாங்க. எதுக்கு லீவ் அந்த மாதிரி லீவ் விடுறது? கவர்மெண்ட் ஒரு நாள் லாஸ் தானே ஆகுது. வீட்டு குடும்ப கிடமை எல்லாமே இருக்கு. அதை உழைப்பாளர் கொண்டாட முடியாது. ஆனால் உழைப்பாளர் ஒரு மனசு இது வச்சுக்கலாம், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. உழைப்பாளர்களுக்கு லீவே கிடையாது. சூரியனுக்கு லீவ் இருக்கா, சந்திரனுக்கு லீவ் இருக்கா? அந்த மாதிரி உழைப்பாளர்களுக்கு லீவே கிடையாது. உங்கள் கம்பெனிலேருந்து எதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இது எரிச்சு விட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். இப்போ மே 1ஆம் தேதி வந்து உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான மரியாதை வந்து இந்த விஷயத்தில் இருக்கா, இந்த தொழிலில்? இல்லைக்கா, அப்படிலாம் மரியாதைலாம் கிடையாதுக்கா. வேலைக்கு வந்தால் சம்பளம் வந்தால் அவ்வளோதான், வீட்டுக்கு கொடுக்கலாம். மரியாதைலாம் கிடையாது. நம்ம படுத்தா காசுலாம் கூடாது. நம்ம வேலைக்கு வந்தால் சம்பளம், மரியாதைலாம் இங்கே வராதுக்கா. ஓனராக இருந்தால் தான் மரியாதை, அவ்வளோதான். இப்போ நான் 2 நாள் லீவு, என் 2 நாள் சம்பளம் எவ்வளோ ஆச்சு? 1200 ஆச்சு. வேஸ்ட்டு தான். வந்தால் வேலை சம்பளம், அதெல்லாம் மரியாதைலாம் கிடையாது. நீங்கள் உழைக்கிறதுக்கான காசு வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா? என்னை பொறுத்தவரையும் என் ஓனர் கரெக்டாக கொடுக்குறாப்புல. ஒருத்தவங்க கொடுக்குறாங்களோ இல்லையான்னு தெரியாது. என்னை பொறுத்தவரையும் எனக்கு டெய்லியும் சம்பளம் தான். எனக்கு ஒரு நாளைக்கு 800 சம்பளம், டெய்லியும் எடுத்துப்பேன், அப்படியே கொடுத்துருவேன். இந்த வேலையில் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா வேலை பார்க்கறதுனால? ஆமாக்கா, நம்ம படிக்கலை. நான்லாம் 9th தான். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்ததால தான் இப்போ 800 சம்பளம் வாங்குறேன். இப்போ இவனுக்கு சம்பளம் கேட்டோன்னா 300 400 சம்பளம் இருக்கும். நான் ஒரு 8 வருஷமாக இருக்கேன் இந்த கல்லில் இருக்கேன், எனக்கு 800 சம்பளம் வருது, அவ்வளோதான். நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. படித்தவனுக்கு சம்பளம் வாங்குறவனோட படிக்காதவன் சம்பளம் வாங்குறது அதே கரெக்டாக தாங்க இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கான மரியாதை வந்து கிடைக்குதா? மரியாதைலாம் எதிர்பார்க்க முடியாது. இதான் போயின்னு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சம்பளம் வாங்குறீங்க இல்லையா, அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா? இல்லை, பத்தில் தான், போதுமான அளவுக்கு இல்லை. வேலை செய்கிற அந்த தொழில் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லை, எதனால? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்குது. ஆனால் ரோட்டில் நிற்கிறது தான் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதெல்லாம் எம்மா தான் அதெல்லாம் நம்ம இதாக பண்ணோம், அவ்வளோதான். இதா அம்மாவை பார்க்கணும், அதான் நம்ம இதெல்லாம் அம்மா தான், வேறு யாரும் இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளம் வந்து உங்களுக்கு பத்துதா? குடிக்கவே பத்த மாட்டேது. எங்கே பத்து ஏதாவது வீட்டுக்கு இரநூறுவா கொடுப்பேன். அது இரநூறுவா மறுநாள் காலையில் கோட்டருக்கு வாங்கிக்குவோம், அவ்வளோதான். அதே பத்தாதுமா. கொடுக்குற சம்பளமே எவ்வளோ கொடுக்குறாங்க? 200 கொடுக்குறாங்க. காலைல கட்டிங்க போடுவேன், சாயந்தரம் கட்டிங்க போடுவேன். என்னென்ன இந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்களா? போகிற போகல அது போயிட்டு தான் இருக்குது. பணத்தை காட்டுறாங்க, சந்தோஷம் அதில் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதானே. உங்கள் கம்பெனிலேருந்து எதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இது எரிச்சு விட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். மே 1 உழைப்பாளர் தினம். நீங்கள் உழைக்கிறதுக்கான மரியாதை வந்து உங்களுக்கு கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குதும்மா. உழைப்புன்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உழைப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைன்னா முடியாது. இங்கே கிடைக்கிற சம்பளம் வந்து உங்களுக்கு பத்துதா? என்னோட ஓன் கடமை இது. ஆமாம், முடிந்த அளவு நான் உழைச்சி கொண்டு தான் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச ஒரு 35 வருஷமாக நான் அந்த கடையில் வச்சுருக்கேன். நான் இது வைக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது? அதாவது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். வியாபாரங்கள் பிஸ்னஸ் முந்தியுமே இல்லை, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வியாபாரங்கள். டெய்லியுமே தான் உழைப்பு. நாங்கள் எப்போயோ தினம் டெய்லி விட்டாலும் இங்கே தான் உழைச்சி தான் இருக்கிறோம். மற்றபடி சுதந்திரம் கிடையாது எங்களுக்கெல்லாம். என்ன பண்ண சொல்கிறீங்க? தேவையில்லாமல் லீவ் விட்றாங்க. அதெல்லாம் என்னது இதுக்கோசம் லீவ் விட்றாங்கன்னு சொல்லுங்கள். அவங்களும் உழைப்பாளி தான், நாங்களும் உழைப்பாளி தான். அவங்களுக்கு அந்த மகாவீர் ஜெயந்தி லீவ் விட்றாங்க, இதுக்கு லீவ் விட்றாங்க, நேற்று லீவ் விட்றாங்க. எதுக்கு லீவ் அந்த மாதிரி லீவ் விடுறது? கவர்மெண்ட் ஒரு நாள் லாஸ் தானே ஆகுது. வேறு என்ன சொல்லணும் சொல்லுங்கள். நீங்கள் பார்க்குற வேலையில் வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமே ஏனாந்தில் காலை வச்சா சந்தோஷம் இருக்காது எங்களுக்கு. என்றைக்குமே உங்கள் குட்டினே இந்த கும்பலை பார்த்துன்னு தான் இருக்கணும், எங்களுக்கு வயசுன்னு தான் இருக்கணும். மற்றபடி சந்தோஷன்றது நைட்டில் வர சந்தோஷம், சரக்கு அடித்து தூங்கணும், அதுதான் சந்தோஷம். மற்றபடி எந்த சந்தோஷம் கிடையாது. நீங்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு பத்துதா? பத்தாது. ஏன்னா பசங்களை படிக்க வைக்கணும், வீட்டை பார்க்கணும், வீடு வாடகை கட்டணும், மளிகை சாமான் வாங்கி போடணும். இப்போ காலத்துலலாம் வந்து ஏசி ரூமில் வரவங்க தான் நல்லா வாழறாங்க. அன்னாட காட்சியில் யாரும் நல்லபடியாக வாழ்ந்தது கிடையாது. அன்னாடி உழைக்குது, அன்னாடி வீட்டுக்கு கொடுக்குது, அப்படி தான் போயின்னு. தனி போய்ட்டு ஒரு 10 ரூபா எடுத்து வைக்க முடியல எங்களால். இந்த வேலையில் உங்களுக்கு மரியாதைன்றது இருக்கா? இருக்குது. ஒரு வியாபாரின்ற மரியாதை ஒன்று இருக்குது.
வியாபாரிக்கு இல்லைன்னா வியாபாரி இருந்தால் தான் ஓனரு, ஓனர் இருந்தால் வியாபாரி இல்லை, வியாபாரி இருந்தால் தான் ஓனரே இருப்பாங்க. ஓனருக்குலாம் வேஸ்ட்டு. நாங்கள் தான் முதலாளி, மற்றபடி அவங்க முதலாளி கிடையாது, நாங்கள் தான் முதலாளி. இன்னைக்கு உழைக்கிறவங்க உழைச்சிருந்தாமா இருக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல. பார்க்குற வேலை பிடிச்சிருக்கு, ஆனால் வேலைக்கு வந்து உழைச்சி தானே ஆகணும். வீட்டு குடும்ப கிடுமை எல்லாமே இருக்க, அதை உழைப்பாளர் வந்து கொண்டாட முடியாது. ஆனால் உழைப்பாளர் ஒரு மனசை இது வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குற வேலைக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு பத்துதா? ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது ஃபுல் அமௌண்ட் கேட்க முடியாது. இல்லை குறிப்பிட்ட கடையில் இருந்து இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவ்வளோ அமௌண்ட் கேட்க முடியாது. இதே குடும்பத்தை அது வந்து ஓடிட்டு இருக்கு, இதை செஞ்சுட்டு இருக்கு. இங்கே உங்களுக்கான மரியாதை வந்து இருக்கா? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. நல்லா ஓனர் நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா செஞ்சுக்கிறாரு, நல்லா செஞ்சுட்டு இருக்கு. நம்ம நடக்கிற பொறுத்து இருக்கு. சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு பத்துதா? பத்தாது, பசங்க இருக்காங்க, அதை வச்சு ஓடுது. உங்களுக்கு செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வயசு 65 ஆகுது, 65. 60 வயசுலையும் உழைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம். இந்த வேலையில் உங்களுக்கு மரியாதை இருக்கா? பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் லீவ் விடுவாங்க, எங்களை மாதிரி ஸ்டாஃப்லாம் கடைக்கு வந்தால் தான் சம்பளம். இதில் பார்க்குற வேலை கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு பத்துதா? போதும், அன்னன்னைக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, அன்னன்னைக்கு போதும். ஸோ இந்த வேலையில் உங்களுக்கு மரியாதைன்றது இருக்கா? இருக்குது, ஓனர் கொடுக்குற மரியாதை இருக்குது. நாளைக்கு அம்மா காலம் தான். கேக்கு வெட்டி கொண்டாடுவோம், எல்லா உழைப்பாளரும் காலைல வந்துடுவோம், சாக்லேட் எல்லாம் கொடுத்து விசேஷமாக கொண்டாடுவோம். லீவு கிடையாதானா? உழைப்பாளர்களுக்கு லீவே கிடையாது. சூரியனுக்கு லீவு இருக்கா, சந்திரனுக்கு லீவு இருக்கா, அந்த மாதிரி உழைப்பாளர்களுக்கு லீவே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குறது சம்பளம் உங்களுக்கு பத்துதானா? சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, முதல் கம்மியாக சம்பாதிக்கும் போது அப்போ உள்ள விலைவாசி கரெக்டாக இருந்துச்சு, இப்போ உள்ள விலைவாசி அதிகமாகி போச்சு. அதனால் வந்து எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து பத்தலை. தொழில் ரீதியாக நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ராபிட்டோ, இந்த ஓலா, அந்த இதனால வந்து நாங்கள் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல முறை போராட்டம் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம், ஊர்வலம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. எல்லாமே பண்ணி மீட்டர் கட்டணத்தை உயர்த்த சொல்லி நாங்கள் வந்து தமிழக அரசு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் எங்கள் சைடை வந்து செவி சாய்க்கலை. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எங்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலாளர் இதுதான் அதிகமாக வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு கொடுத்தா மிக சந்தோஷமாக இருக்கும். ஆட்டோ ஓட்டுறதுனால மரியாதை இருக்கா நமக்கு? நம்ம நடந்துக்கிறத பொறுத்தாங்க மரியாதை. எந்த தொழிலுமே நான் மரியாதையே நடந்துக்கிட்டேன்னா எனக்கு மரியாதை கிடைக்கும். மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டால் மரியாதை கிடைக்காது. ஆட்டோ தொழிலுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஆட்டோ தொழிலுக்கு என்றைக்குமே மரியாதை உண்டு. நம்ம நடந்துக்கிற வேலை ஒன்று தான், நம்ம பேசுகிற பேச்சு, நம்மளோட நடத்தையை வச்சு தான் நமக்கு மரியாதை கிடைக்கும். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உழைப்பாளர் தினம்மா என்ன அதுக்காக தான் அர்த்தம். உழைக்கிறோம்ல, டெய்லி வேலை பார்க்குறோம்ல, அவங்களுக்காக லீவ் விடணும்னு ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு லீவே இல்லையே, நாங்கள் எப்படி சொல்லணும்? இந்த ஆட்டோக்காரவங்க, இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, அவங்க பேட்டு கொடுத்தாலும் புண்ணியம். நாங்கள் இந்த பாசி வேலி, இந்த ஊசி வேலி விற்கிறதுனால எங்களுக்கு லீவே இல்லை. எங்களுக்கு தான் முக்கிய சுதந்திரமே இல்லை. நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இதில் கிடைக்கிற பணம் உங்களுக்கு பத்துதா? பத்த மாட்டேங்குது, சாப்பிட்றோட சரி, அதுதான் எங்களுக்கு மிச்சம். அதில் வேறு வியாபாரமும் சரியில்லை, இன்றைக்கி வியாபாரம் ஓடலை. ஒரே ஒரு 100 ரூபா கிடைச்சது, சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டோம், அவ்வளோதான். உங்களை மரியாதையாக நடத்துகிறாங்களா எல்லாம்? இந்த பாண்டி பாச்சாரு நல்ல ஊர் தான், ஆனால் யாரை பார்த்தாலும் அம்மா வா, அம்மா சாப்பிடு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடினா பயப்படுவோம், வர்றதுக்கு மெட்ராஸுன்னு சொன்னவே பயம் வரும். இப்போல்லாம் அவ்வளோக்கும் பயம் இல்லை. ஜாலியாக போகலாம், ஜாலியாக எங்கே உட்காரலாம், படுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பீச்சு சைடில் தான் ரொம்ப பேஜார். பீச்சு, கடல் பீச்சு இருக்கிறதுனால அங்கே தான் எல்லாம் ரொம்ப மோசம். இங்கே இந்த பாண்டி பஜாரில் அவ்வளோ மோசம் இல்லை, அமைதியான ஊர். இந்த வேலை பார்க்கறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த வேலையா ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷம், ஒரு பக்கம் பார்த்தா துக்கமாக இருக்குது. கிடைச்சா சந்தோஷப்படுவோம், கிடைக்கலன்னா துக்கமாக வருத்தமாக தான் படுவோம். எங்களுக்கு என்னம்மா, எங்களுக்கு லீவே கிடையாது, காலம் ஃபுல்லாக லீவு கிடையாது. அங்கே வைக்கணும், வச்சா தான் சாப்பாடு. லீவ் போட்டு என்ன பண்ணுறது? லீவ் போட்டால் வீட்டில் இருந்தால் செலவுக்கு காசு வேணும். அது 100, 200, ஒரு 500 வீட்டு செலவு ஆகும். அதுக்கு திரும்பி எக்ஸ்ட்ரா செலவு ஆகும். அதனால் வண்டிக்கு வந்துடுவோம். எப்பயும் போல் வண்டிக்கு வரும், கிடைக்கிறதே இதை பார்த்துக்குவோம். இதில் கிடைக்கிற காசு உங்களுக்கு பத்துதானா? வருமானம் பத்தலைம்மா. பொண்ணு அரசு காலேஜ் போய்கிட்டு இருக்கு, பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், காசு பத்தலை. வண்டி வாடகை வண்டி காசு பத்தலை. இந்த ஓலா, ஊப்பரு, இந்த ராபிட்டோ வந்து 2 வீலரில் சவாரி போகிறாங்க. அதனால் இல்லை, எங்களுக்கு சவாரி கம்மி தான். ஏதோ ஒரு கஸ்டமர் இப்படி கேட்குற காசு ஒரு 200 இங்கேருந்து எக்மோர் 150 ரூபா கேட்போம், 100 ரூபா தான் தருவாங்க. சில பேர் 150. இப்படி எதோ கிடைக்கிறத பார்த்து ஓட்டிக்க வேண்டியதான். உங்களை மரியாதையாக நடத்துகிறாங்களா? எங்கேம்மா மரியாதை நடத்துகிறாங்க? மரியாதைலாம் எல்லாம். நான் 93 ஆட்டோவுக்கு வந்தேன்,
அப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே நல்ல மரியாதை. இப்போலாம் எங்கள் மரியாதை கிடையாது. மரியாதைலாம் கிடையாது. இந்த ரவுடி தொல்லைங்க கொஞ்சம் இல்லை. யாராவது ஏறிட்டு குடிக்காதவங்க ஏறிட்டு காசு கொடுக்காம போகிறது, அந்த மாதிரி ஒரு தொல்லை இல்லாமல் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ சந்தோஷமா இந்த வேலை பார்க்குறீங்கண்ணா? சந்தோஷமாக தான் வேலை பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் இதை ஓட்டி தான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். இதை ஓட்டி தான் பசங்களை படிக்க வைக்கிறேன். இதனால ஒன்றும் கிடையாது. வருமானம் கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வருமானம் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வேறு தொழில் தெரியாது. இதை தான் ஓட்டி ஆகணும். 1000 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு, 500 கிடைக்கும், ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும். இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அவ்வளோதான், வேறு வழி என்ன இருக்குது? இதை விட்டுட்டு இன்றைக்கி 300 ரூபா கிடைக்குன்னா நாளைக்கு நான் வேறு வேலைக்கு போக முடியாதுல்ல. இதை தான் செய்யணும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம்மா. இந்த மாதம் ஃபுல்லாக வேலை கிடையாது, சாப்பாடுக்கு வழி கிடையாது, அந்தளவுக்கு கஷ்டப்படுறோம். இப்போ நாளைக்கு மே 1 நாளைக்கெல்லாம் வரப்போகுது, என்ன வருவது நமக்கு தெரியல. லீவுலாம் நாளைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு லீவ் இருக்குமா? கை கால் எதுனா வளர்ச்சாதான் லீவ் போட முடியும் வீட்டில், இல்லாட்டா பூவாக்க வயசு கிடையாது. உங்களுக்கு வயசு எவ்வளோ இருக்கும் ஐயா? 72. நம்ம உழைச்சி தான் கஷ்டப்படுறீங்க. ஆவா, இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ஒரு 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு எப்போவுமே லீவு தான்மா நாளைக்கு. ஆமாம் ஆமாம், நல்லா சிறப்பாக கொண்டாடணும் எல்லோரும் நாளைக்கு. ஏன்னா உழைப்பாளர்களுக்காக தான் அந்த தினத்தையே தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு. ஓகேவா? எல்லோரும் உழைக்கிறவங்க தான். ஆட்டக்காரங்கலேருந்து எங்களை மாதிரி கடை போகிறவங்கலேருந்து மூட்டை தூக்குறதுலேருந்து எல்லாருமே அஜித் சார் மாதிரி எல்லாமே உழைப்பாளிங்க தான். நீங்கள் உழைக்கிறதுக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, பத்துதா? பத்தலம்மா. ஏன்னா இப்போ விற்கிற விலைவாசி அந்த மாதிரி நாளுக்கெல்லாம் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. ஏன்னாக்கா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒற்றுமையாக இல்லை. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிற சண்டையில் தான் எல்லாமே விலைவாசி அதிகமாக போயிட்டு இருக்குது. என்ன பண்ண முடியும்? குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும் இல்லையா? இதில் செலவுகளை குறைச்சிக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. கஷ்டமாக தான் இருக்குது. உங்களை வந்து எல்லாரும் மரியாதையாக நடத்துகிறாங்களா? நடத்துகிறாங்கம்மா. நம்ம மரியாதை நடக்கிறோம், அவங்க மரியாதை நடத்துகிறாங்க நம்மள. இந்த வேலையில் இருக்கிறது எவ்வளோ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா காலைல போய்ட்டு சாயங்காலம் வந்துடுவாங்க. இது வந்து எங்களுக்கு 24 hours இந்த வேலை தான். எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது.